தமிழக பட்ஜெட்ல டிஎன்பிசி சம்பந்தமான முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் முதலாவது பிரத்யேக ஏஐ மற்றும் டீப் டெக் மேம்பாட்டு நகரம் தமிழ்நாட்டில் எந்த பெயரில் அமைக்கப்பட உள்ளது? அறிவகம் பெயர்ல சென்னையில். 2026-27 நிதியாண்டின் திருத்தப்பட்ட பட்ஜெட் மதிப்பீட்டின்படி தமிழ்நாட்டின் நிதி பற்றாக்குறை மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எத்தனை சதவீதமாக கணக்கிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 3% கணக்கிடப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 படி எந்த ஆண்டிற்குள் மாநிலத்தின் பொருளாதாரத்தை $1.5 டிரில்லியன் உயர்த்தணும் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்காக வெளியிடப்பட்டுள்ள தொலைநோக்கு ஆவணத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷத்துக்குள்ள 2036 ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டணும் இலக்கு வச்சிருக்காங்க. இதற்காக வெற்றி தமிழகம் தொலைநோக்கு ஆவணம் பேர் வச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2026-27 தமிழக திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின்படி மாநிலத்தின் சொந்த வரி வருவாயில் அதிக வருவாய் ஈட்டி தரும் துறை எதுன்னு கேட்டிருக்காங்க. வணிக வரித்துறை தான். எவ்வளவு பர்சன்டேஜ்னா 68.9%. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழக பட்ஜெட்டிலேயே அனைத்து துறைகளும் விட கல்வித்துறைக்கு தான் மிக உயர்ந்த நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு காசு பார்க்கலாமா? கல்வித்துறைக்கு மொத்தம் 52,920 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதுல பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடியும், உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கல்வித்துறை சார்ந்த இந்த பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் கல்வி சம்பந்தமான இதெல்லாம் பார்க்கலாம். கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி எந்த திட்டத்தின் கீழே வெற்றி மடிக்கணினி திட்டத்தின் மூலமா தராங்க. அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் கீழே சாப்பாடு போடுறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முதற்கட்டமாக 10,000 அரசு பள்ளிகளில் தூய்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 3,734 அரசு பள்ளிகளில் நவீனப்படுத்த பள்ளி நிறைவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, புதிய பயணம் புதிய வேகம் அப்படின்ற திட்டத்தின் கீழே 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நவீன பிராண்ட் சைக்கிளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மேரி வில்சன் அவர்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வணிக வரிக்கு அடுத்தபடியாக அதிக வருவாய் தரும் வருவாய் ஆதாரங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. முத்திரை கட்டணம் மற்றும் பதிவுத்துறை, மாநில கலால் வரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழக அரசின் மிக குறைந்த வருவாய் ஆதாரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்ஸ் ஓன் நான் டாக்ஸ் ரெவன்யூல இருந்தா நம்மளுக்கு குறைந்த வருவாய் வருது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2026-27 பட்ஜெட் மதிப்பீட்டின் தமிழக அரசின் மொத்த வருவாய் வரவுகள் டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 3,56,50,27 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தமிழக அரசின் செலவினங்களில் எந்த துறைக்கு மிக அதிகமான நிதி ஒதுக்கீடப்பட்டுள்ளதுன்னா ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய நன்மைகள் துறை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கல்வித்துறைக்கு அடுத்தபடியாக அதிக நிதி ஒதுக்கீடு பெற்றுள்ள முக்கிய துறைகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ராஜ், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. இதுக்கு காசு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழக அரசின் வருவாய் செலவினத்தில் பெரும் பகுதி ஆக்கிரமிக்கும் காரணி எதுன்னு கேட்டிருக்காங்க. சப்சிடிஸ் மற்றும் கிராண்ட்ஸ். மொத்தமா எவ்வளவு பர்சன்டேஜ்னா 33.2% சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2026-27 வரவு செலவு திட்டத்தின் தமிழகத்தின் ரெவன்யூ டெபிசிட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. பிசிக்கல் டெபிசிட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. வருவாய் பற்றாக்குறை வந்து 55,775 கோடி ரூபாயும், நிதி பற்றாக்குறை வந்து 1,21,819 கோடி ரூபாயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் புதிய திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தகுதியுள்ள பெண்களுக்கு திருமணத்தின் போது 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் பட்டுப்புடவை வழங்கும் திட்டத்திற்கு என்ன பெயரிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ணன் சீர் திட்டம். அடுத்தது, கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவத்திற்கு முன்பு தங்கும் இடம், சத்தான உணவு மற்றும் தொடர் மருத்துவ கண்காணிப்பு வழங்க உருவாக்கப்பட உள்ள புதிய மையங்களுக்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தாய்கேர் மகப்பேறு ஆதரவு மையம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோசியல் வெல்ஃபேர் மற்றும் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த நிதி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 9,818 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக 354 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட உள்ள சிறப்பு காவல் படையின் பெயர் வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. தெரியும் நம்மளுக்கு. அடுத்து, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் நோக்கில் பெண்களுக்கு முன்னுரிமை அளித்து அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. மண்ணின் மகள் திட்டம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விதவைகள், கைவிடப்பட்ட பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கும் புதிய திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். அடுத்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம், ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன். இத்திட்டம் தென் தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கி அமைக்கப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வருவாய் பெருக்குதல் குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மாண்டேகு சிங் அலுவாலியா. திருநங்கைகள் பாதுகாப்பான தங்குமிடம், உணவு மற்றும் மறுவாழ்வு வழங்க பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள இல்லங்களின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அரண் காப்பகங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கிராமப்புற வேலைவாய்ப்பை உறுதி செய்ய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வெற்றி 150 திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிராமப்புற மக்களுக்கு 150 நாட்கள் வேலைவாய்ப்பை உத்தரவாதம் செய்தல் அதுக்காக கொண்டு வரப்பட்டதா இது. குடிசை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிரந்தர புக்கா வீடுகள் கட்டித்தரும் புதிய வீட்டு வசதி திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெற்றி வீடு திட்டம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தது, அதை எழுதியிருக்கேன். 2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின்படி தமிழக அரசின் வருவாய் ஆதாரங்கள் இறங்கு வரிசையில் எழுதவும் சொல்லியிருக்காங்க. சொல்றேன். மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 43.3% வருது. பொதுக்கடன் வந்து 33.1% வருது. மத்திய வரிகளின் பங்கு வந்து 11.9% வருது. மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் வந்து 5.3% வருது. மத்திய அரசின் உதவி மானியம் வந்து 6.3% வருது. அடுத்த கொஸ்டின், கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். 2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின்படி தமிழக அரசின் செலவினங்கள் இறங்கு
வரிசையில் அமைக்கும் கேட்டிருக்காங்க. மானியங்கள் மற்றும் நிதி உதவிகள் 33.2%, சம்பளங்கள் 17.3%, வட்டி செலுத்துதல் 15%, மூலதன செலவுகள் 10.9%, ஓய்வூதியங்கள் 8%. ஏதாவது நிறை குறை இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.